கடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் கோச்சார் மேசம் முதல் மீன வரையிலே வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வாரம். நினைத்தபடி நடக்கக்கூடிய வாரம். எதில் துணிஞ்சு செய்யலாம். எக்காரியத்திலும் காரியத்தை தடை பண்ணாமல் செய்யலாமா வேண்டாமல் யோசனை வேண்டாம். காரியத்தை தடை பண்ணாமல் டக்குன்னு போய் இறங்குங்க. காரியம் வெற்றியாகும். கலக்கலாம் செய்யலாம். பைரவமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பித்தது. ரிஷவராசி அன்பர்கள், ரிஷவராசி நேயர்களுக்கு நினைத்த காரியத்தில் ஏற்பட்டு வந்த சில கலக்கமெல்லாம் நீங்கும். சில கலக்கங்களும் சில சங்கடங்களும் இந்த ரிஷவராசிக்காரருக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கலக்கம் சங்கடங்கள்லாம் இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வருது. நல்ல எண்ணத்தை நடத்திக்கலாம். எதையும் துணிஞ்சு செய்யலாம். வெற்றி காணக்கூடியது. ரிஷவராசி நேயர்கள் வணங்க வேண்டியது குலதெய்வத்தை வழிபாடு மிக சிறப்பித்தது. மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரருக்கு மனசில் குறிச்சிட்டு ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த காரியத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு வருது. இந்த பிரச்சனையை நம்ம ஜெயிக்க மாட்டோமா, இது ஆகுமா ஆகாதான்னு இருக்கிறீங்க. அந்த குழப்பம் நீங்கி இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் கண்டிப்பாக குழப்பங்கள்லாம் நீங்கி நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு. கடகராசி நேயர்கள், கடகராசிக்காரருக்கு குறித்த காரியங்கள் குறையில்லாமல் முடியக்கூடியதான். கடகராசிக்காரர்களில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குது. கடகராசிக்காரருக்கு இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பிரேக் போட்டு செய்யுங்க. அவசரப்பட வேண்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு செய்யுங்க. கடகராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுறது இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வார இறுதியிலே இந்த கடகராசிக்கு சங்கடங்கள் நீங்கி நன்மை நடக்கூடிய நேரம். எதையும் கலக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு மாயவர் வழிபாடு இந்த கடகராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசிக்கு சில சங்கடங்களில் நீங்கி நன்மை உண்டாக்கூடியது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் நன்மையாக இருக்கும். மனக்கலக்கங்கள்லாம் மாறும். குழந்தைகள் வழியிலே மனச்சங்கடங்கள் இருந்தாலும் அந்த மனச்சங்கடங்கள் நீங்கி குழந்தை வழியிலே ஒரு செல்வாக்கும் குழந்தை வழியிலே ஒரு மன திருப்தியும் இந்த சிம்மராசிக்கு உண்டாக்கக்கூடியது. இந்த சிம்மராசி நேயர்கள் உங்களது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும். கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்காரருக்கு சிறு சங்கடம் ஏற்பட்டிருக்குது. வண்டி வாகனத்தில் போகிறது, இருட்டு சாமத்திலாம் போகிறது, அதிக நேரம் தூர பயணம் செய்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் இந்த வாரம். நண்பர்களால் இருந்தால் கூட உறவினர்களாக இருந்தால் கூட கேட்டதையும் டக்குன்னு எடுத்து கொடுத்துறாதீங்க. இந்த நண்பர்களாலையும் உறவினராலையும் இந்த கன்னிராசிக்கு இந்த சிறு சங்கடங்கள் இந்த வாரம் ஏற்படக்கூடிய வாரம். ஆகையினாலே சற்று யோசித்து காரியத்தில் இறங்குவது மிக நல்லது. கன்னிராசி நேயர்கள் சூரிய பகவான் வழிபாடு மிக சிறப்பித்தது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசிக்கு குறையில்லா செல்வாக்கை கொடுக்கக்கூடிய வாரம். துலாம் ராசிக்கு குறித்தது வெற்றியுடன் உண்டாகும். நண்பர்களால் ஒரு நல்ல செய்தி சேரக்கூடியது. துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த வாரம் கொடுக்கக்கூடியது. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி முடியும். யார் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, பார்க்காத இருக்கிறவங்கள கூட இந்த வாரம் பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு எடுத்த காரியம் வெற்றி ஆகக்கூடிய நேரம். அவர்கள் நாராயணமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பித்தவர். விருச்சிக ராசிக்கு சின்ன சங்கடங்கள்லாம் இனிமேல் நீங்குது. அந்த சங்கடங்கள் இருந்ததெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நீங்கக்கூடிய வாரம். குழப்பம் இருந்தாலும் இந்த குழப்பங்கள் நீங்குது. யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடியது விருச்சிக ராசி. எதையும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பை தரக்கூடியது இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த இடத்திலும் வெற்றி காணக்கூடிய வாரம். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமை உண்டாகும். தனுசு ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமை உண்டாகும். வராத பண வரவெல்லாம் கூட இந்த தனுசு ராசிக்கு வந்துச்சு. பழைய கடன் இருந்தால் கூட அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். இந்த தனுசு ராசிக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய வாரம். எதையும் துணிச்சலாக செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள் சிவன் வழிபாடு மிக சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் இந்த வாரம் நீங்கும். எடுத்த காரியங்கள் எடுத்துடன் நன்மையுடன் முடியக்கூடிய வாரம். வெளியூர் சென்றவர்கள் இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல செய்தி சேரக்கூடியது. மகர ராசி நேயர்கள் பைரவர் வழிபாடு மிக சிறப்பித்தது. கும்பராசி நேயர்கள், கும்பராசிக்காரர் எந்த காரியத்தை எடுத்தாலும் காரியங்கள் கைகூடும். ஆனால் விஸ்குன்று செய்வது யோசித்து செய்ய வேண்டும். அடுத்தவர்களோட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடாது. நீங்களா தனியாக இதை செய்யலாம் என்று நினைத்தால் அதை செய்யுங்கள். அடுத்தவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு அந்த கும்பராசிக்காரர் செஞ்சீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் போட்டு வச்ச பிளான் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க கொடுக்குற ஐடியா வேறு மாதிரி இருக்கும். ஆகையினால அந்த பிளான் சொதப்பிடும். அது சொதப்புற அளவுக்கு வச்சுக்கூடாது. நீங்களா டக்குன்னு இறங்க அந்த கும்பராசிக்கு
நன்மை உண்டாகக்கூடிய வாரம். உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பை தரும். இறுதியாக மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு எவ்வித சங்கடங்களும் கிடையாது. தற்சமயத்தில் பணவரவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இருந்துட்டாலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாரம் தான். எதையுமே சங்கடமெல்லாம் செய்யுங்க, துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி உண்டாகும். எதுவும் வருமா வராதா, 7.5 நடக்குது, நம்மளுக்கு அதாயிருமா இதாயிருமா எதையும் போட்டு மனப்படாது. உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எந்த ஒரு கலக்கம் பட வேண்டியதில்லை. 7.5 உங்களை ஒன்றும் செய்யாது. துணிஞ்சு செய்யுங்க. அதே சமயத்திலே உங்களது திசாபுத்தி சம்பந்தப்பட்டபடி தான் நடக்கும். உங்களோட திசாபுத்தி என்ன நடக்குதோ அதுபடி தான் அந்த 7.5 பலம் அதிகரிக்கும். ஆகையினால இது மீனராசிக்கு அப்படியா இப்படியா யாராலும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கலக்கப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரம் மிக சிறப்பை தரும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர். இந்த வீடியோக்கான கேள்வி, ரிஷப ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.